அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது, கையில் பணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் அவசியமாக இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இன்று பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி, தை மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு தை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைஞ்சிருக்குது. இந்த ரெண்டும் இணைஞ்சிருக்கிறதுனால தான் இதை நம்ம தைப்பூச விழாவாக கொண்டாடுறோம். இந்த நாளில் ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது. விரதம் இருக்காட்டி கூட காலையோ அல்லது மாலையிலையோ முருகப்பெருமானுக்காக ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 6-7 பதிவுகளுக்கு மேலே போட்டிருக்கிறேன். ஒரு நாள் விரதம் எந்த மாதிரி இருக்கணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். நீங்கள் விரதம் இருக்கலினாலும் வழிபாடு செய்யலினாலும் காலையில் வெறும் வயிற்றில் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை 6 முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்று ஏற்ற வேண்டிய விசேஷ தீபம் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை நம்மளுடைய நிலைவாசலில் தெளித்தோம்னா பணவரவு தாறுமாற அதிகரிக்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அடுத்து ஒரு குறிப்பிட்ட செடி இன்றைக்கி உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் செய்யுங்க, அடுத்த தைப்பூசத்துக்குள்ளார கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எளிமையான பரிகாரங்கள் கொண்ட ஒரு பதிவாக தான் இருக்கும். அதில் 4 எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டதில் வரும். அதில் பார்த்து உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாகவும் இருக்குது, அதே போல் பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதியாகவும் இருக்குது. இந்த 1ங்கிற எண்ணுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். கரெக்டாக சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே இந்த 1ங்கிற தேதியானது நமக்கு பிறந்திருக்குது. அதே போல் மாதம் பாருங்கள் 2. இந்த 2ங்கிற எண் சந்திரனை குறிக்கும். சந்திரனுக்குரிய திதி தான் பௌர்ணமி திதி. எல்லாமே இந்த நாளில் நமக்கு அம்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதியில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க தொடரும்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு போகிறது, தான தர்மம் பண்ணுறது, மங்கள பொருட்கள் வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் ஏதாவது செய்யும்போது அது நமக்கு மாதம் முழுக்க பணவரவுக்கான வழியை காட்டும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இப்போ நம்ம பணவரவுக்கான ஒரு பரிகாரத்தை தான் செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் கூட தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணுன்னா, இன்று நமக்கு இந்த ராகு காலங்கிறது மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யமகண்டங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை தேவைப்படுது. இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாச்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. இந்த செடி நம்ம வீட்டில் இருந்தாலே நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் சொல்கிறது 2 ஆண்டுகளாக நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு தைப்பூச நாளில் இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறதுனால இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு இலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். இந்த பரிகாரத்தை நான் சொன்ன நேரத்தை தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். அப்படின்னாலும் மாலை 6 மணிக்கு மேலே எந்த ஒரு மூலிகையுமே நம்ம செடியிலேருந்து பறிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் முன்கூட்டியே பறித்து வச்சுட்டு கூட உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கி விரதத்துக்குன்ட்டு படையிலிடுற வேலையெல்லாம் இருக்கும், அது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் இரவுக்குள்ளார இதை செய்யலாம். ஆனால் செடியிலேருந்து இலையை பறிக்கிறது மட்டும் 6 மணிக்கு முன்னாடியே பறிச்சிடணும். சரிங்களா? சரி, இப்போ இதை நீங்கள் ஒரு துணி வச்சு மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் போக்கிடுங்க. அடுத்து பணம் தான் பணத்தை ஈர்க்கும். அதனால் நம்ம சில்லறை காசு எடுத்துக்கணும். 1 ரூபாயும் எடுத்துக்கலாம், 5 ரூபாயாவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த காசை நீங்கள் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்தது சிவப்பு, பச்சை, நீலம், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. அடுத்து
கொஞ்சம் பெருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம்னா அந்த பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, சோம்பு, அதுதான். அது வந்துட்டு ஒரு துளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு கிராம்பு. எதுக்காக கிராம்பு நம்ம இந்த முறை பயன்படுத்துகிறோன்னா, நிறைய பேர்த்துக்கு மணி பிளாக்கேஜ் வந்து இருக்குது. அதாவது வர வேண்டிய பணமே தடையாகி போகிறது, கைக்கு வந்து வராமல் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையும் நீங்கணும். தடைப்படவே கூடாது, நம்மக்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால் ஒரே ஒரு மொட்டோட இருக்கிற மாதிரி முழு கிராம்பு நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் இந்த பொருட்களை சொல்கிறேன். ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை, அது கூட ரெட் கலர், க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி பேனா எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம், சோம்பு வந்து எடுத்துக்கணும். ஒரே ஒரு கிராம்பு, மொட்டோட இருக்கிற மாதிரி முழு கிராம்பு, அது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், இல்லைன்னா ஒரே ஒரு விதை வெளியில் தெரியாத மாதிரி இருக்கிற ஏலக்காய், அப்புறம் ஒரு காசு, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. ஹாலில், பெட்ரூமில், நீ எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் கொடுக்கும், என்னுடைய பண வரவில் இருக்கிற தடைகளை நீக்கி 4 திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வர வைக்கும் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. நார்த் ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த இலையில், இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த பவர்ஃபுல்லான சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல அபரிமிதமான பணவரவு சேரும் அப்படிங்கிறது உறுதி. இதை நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா காசு, இந்த காசை நம்ம சும்மாவும் பயன்படுத்தலாம். இருந்தாலும் இதில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போடுறது இன்னும் சிறப்பு. அதனால் இந்த ஒரு சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து உங்களுடைய இடது கையில் வைங்க. நீங்கள் அந்த இலையில் வரைஞ்சிருக்கிற சிம்பிள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே அந்த காசை வைங்க. காசுக்கு மேலே அந்த சோம்பு, கிராம்பு, பச்சை கற்பூரமோ ஏலக்காவோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஐ ரிசீவ்டு மோர் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. ஐ ரிசீவ்டு மோர் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. அதாவது நான் மிகவும் எளிதாகவும் சுலபமாகவும் அதிக அளவில் பணத்தை பெறுகிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதாவது எனக்கு இந்த பிரபஞ்சத்திட்டிருந்து தடையில்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் ஈஸியாகவே வந்துட்டு அதை அடையிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை வந்துட்டு சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எந்தெந்த வழியிலேருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்குதோ அதெல்லாம் உங்களை தேடி வருது. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பேங்க்கில் நிறையா இருக்குது, பர்ஸில் கட்டுக்கட்டாக வச்சுருக்கீங்க, உங்களுடைய பீரோவில், கபோர்ட்லலாம் பணம் நிறைய வச்சுருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக விசுவலைசேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அந்த கவருக்குள்ளே இந்த பொருட்களை போட்டு உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லேயோ வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு துணி, நல்ல காத்தோட்டமாக இருக்கமே காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் இதை வச்சு அப்படியே மடித்து வச்சிடலாம். ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு சேர இருந்துச்சுன்னா நல்லது தானே, அதுக்காக இது மாதிரி ஏதாவது ஒன்றில் வைக்கிறோம். இல்லைனா ஒரு பேப்பர்லையாவது நீங்கள் வச்சு மடித்து உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு மார்ச் 1ஆம் தேதி வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த காசு எடுத்து மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மற்ற பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு பலன் கிடைக்கலினாலும் இன்றைக்கி அற்புதமான சேர்க்கை, அதாவது பௌர்ணமி திதியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.